சினிமாவிலும் அரசியலிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கிய விஜயகாந்தின் சொந்த ஊர் மதுரை திருமங்கலம். ஆகஸ்ட் 25, 1952 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்தார். பெற்றோர்கள் இவருக்கு வைத்த பெயர் விஜயராஜ். சிறு வயதில் இருந்தே சினிமா மீது ஆர்வமாக இருந்தார். படிப்பில் ஆர்வம் காட்டவில்லை. அப்பாவின் அரிசி ஆலையில் வேலை பார்த்தார். வேலைகளுக்கு இடையே எம்ஜிஆர் படத்துக்கு அடிக்கடி போவாராம். ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிப்பதில் தீவிர ஆர்வம் காட்டினார். நடித்தே தீருவேன் என்ற முடிவோடு சென்னைக்கு கிளம்பினார். ஆரம்பத்தில் அவரது தோற்றத்தை பார்த்து யாரும் வாய்ப்பு தரவில்லை. 1979 வெளியான இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக அறிமுகமானார். அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் காஜாதான் விஜயகாந்த் என்ற பட்டத்தை கொடுத்தார். பிறகு 1981 வெளியான சட்டம் ஒரு இருட்டறை படத்தின் மூலம் நாயகனாக முத்திரை பதித்தார். 80-90களில் ரஜினி கமலுக்கு இணையாக வேகமாக வளர்ந்தார். 1984 ஒரே ஆண்டில் 18 திரைப்படங்களில் நடித்து சாதனை புரிந்தார். விஜயகாந்த் வளர்ச்சியை கண்டு தயாரிப்பாளர் தானு புரட்சி கலைஞர் பட்டம் சூட்டினார். 1991 விஜயகாந்தின் 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படம் வெளியானது. அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்டார். 1990களுக்கு விஜயகாந்த் நடிப்பு ஆக்ஷனுக்கு மாறியது. மாநகர காவல், சேதுபதி IPS, வல்லரசு என போலீஸை பெருமைப்படுத்தும் ரோலில் நடித்தார். தன்னுடைய படங்களில் எழுச்சியான வசனங்கள் மூலம் தேசப்பற்றை வளர்த்தவர். 1999 தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் ஆனார். அப்போது நடிகர் சங்கம் கடன் சுமையில் இருந்தது. வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி கடனை அடைத்தார். நலிந்த சினிமா கலைஞர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதற்காக பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தது. நடிகர்களையும் ஒன்றிணைத்து நெல்லையில் போராட்டம் நடத்தினார். சினிமாவில் பல உச்சங்களை தொட்ட விஜயகாந்த் 2005 அரசியலில் அடியெடுத்து வைத்தார். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை மதுரையில் தொடங்கினார். அதன் பிறகு சினிமாவுக்கு முழுக்கு போட்டு முழு நேர அரசியலில் இறங்கினார். 2006 சட்டசபை தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆனார். 2011 சட்டசபை தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு MLA ஆனார். தேமுதிக சார்பில் போட்டியிட்ட 29 பேர் MLA ஆனார்கள். இதனால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார். 2016 சட்டசபை தேர்தலில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதன் பிறகு உடல்நிலை காரணமாக மெல்ல மெல்ல அரசியலை விட்டு ஒதுங்கினார். எப்பொழுதும் சிவந்த கண்கள், கணீர் குரல் என தனித்தன்மையால் ரசிகர்களை கட்டி போட்டவர். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாளாக கடைபிடித்தவர். அன்றைய தினம் ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின், இஸ்திரி பெட்டி வழங்கி வந்தார். அவர் நடத்தி வந்த கல்லூரியில் ஏழை மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தார். அரிசி ஆலையில் தொடங்கி அரசியலில் முடிந்தது விஜயகாந்த் பயணம். அவர் விட்டு சென்ற சுவடுகள் என்றும் மக்கள் மனதை விட்டு நீங்காது.